கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தினுடைய 10ஆம் தேதி வரைக்கும் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாழ்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்களுக்காக ஜெபிக்கிறோம். வாசிக்கிற வேத பாட பகுதியை ஆசீர்வதிப்பீராக, பாடல் பகுதி ஆசீர்வதிப்பீராக, சங்கீத பகுதி ஆசீர்வதிப்பீராக, கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக, புதிய ஆராதனை பகுதியை ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக எங்களை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனை தொடங்கும் முதல் முடிவரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரையும் உங்களுடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக பாடல் நம்பர் 8வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். சாங் நம்பர் 8. வாசிக்க வேண்டிய சங்கீதம் 127வது சங்கீதம், 128வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி முறைமுறையாக நாம் வாசிப்போம். சங்கீதம் 127, 128வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சாங் நம்பர் 127, 128. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் இருந்தால், கர்த்தர் நகரத்தை காவலாக விடுத்திருக்கிறது விடுதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விடுதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வாழ்தில் குமாரர் பலவான் கையுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் நம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் வெளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணித்ததும் திராட்சை கொடி போல் இருப்பார்.
உன் பிள்ளைகள் உன் மத்தியை சுற்றிலும் ஒளிமரக் கன்றுகள் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். பரிசுத்த விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்திலே உட்படுத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமணக்கேலி சர்வன பிதாவாகிய தேவனோட பசுபித்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் எழுந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உணர்த்துதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோமாக. பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றைய ரத்தத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட முதலாம் வேதப்படம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 121வது சங்கீதம் 1லிருந்து 8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சாம் நம்பர் 121 verse 1 to 8. மத்தியிலே பாஸ்டர் அவர்கள் முன்பதாக வந்து வாசிப்பாங்க. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 121 1 முதல் 8 முடிய. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உருகார். இதோ இஸ்ரவேலரை காக்கிறவர் உருவதும் இல்லை, துன்புவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லாம் தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றையும் காப்பார். ஆமென். இந்த முதலாம் வேத பாடப்பகுதியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வாசித்த பாசமாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு இணைந்து பாடல் நம்பர் 336வது பாடலை எங்களோடு இணைந்து கருவை தட்டி சேர்ந்து பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உயிர் மறைவில் நீரோக்கிறவன் சர்வவல்லவரின்
பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும். சிறகுகளால் ஓடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும். சிறகுகளால் ஓடுவார். 1000 10,000 பேர்களும் பக்கம் இருந்தாலும் அது ஒரு காலமும் உன்னை அணுகிறாது. என் தேவன் தாவரமே. அது ஒரு காலமும் உன்னை அணுகிறாது. என் தேவன் தாவரமே. அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும். சிறகுகளால் ஓடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும். சிறகுகளால் ஓடுவார். தேவனும் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும். சிறகுகளால் ஓடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும். சிறகுகளால் ஓடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும். சிறகுகளால் ஓடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும். சிறகுகளால் ஓடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வரும் சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ ஒற்றும் நம்பினால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ ஒற்றும் நம்பினால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும். சிறகுகளால் ஓடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும். சிறகுகளால் ஓடுவார். பாவத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தாக்குவித்தே ஒற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனீஸ்வரர். என்னை தாக்குவித்தே ஒற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனீஸ்வரர். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும். சிறகுகளால் ஓடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும். சிறகுகளால் ஓடுவார். இரண்டாம் வேதப்படம் வாசி கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 10 வசனங்கள் முடிய நாம் வாசி கேட்போம். மேத்யூ chapter 10 verse 1 to 10. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் யாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு,
பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரித் என்பவர்களே. இந்த 12 இயேசு அனுப்புகையிலே அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களிலும் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள். போகையிலே பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளிலே பொன்னையாவது வெள்ளியாவது செம்மையாவது, வழிக்காக பையாவது 2 அங்கிகளாவது பாதரசிகளாவது கடியாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். ஆமென். கர்த்தர் தாமே இந்த 2ஆம் வேதப்பாட பகுதியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிறவர்களை நான் வாசித்து அவர்களுக்காக நாம் யாரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். வருகிற 11ஆம் தேதி மாஸ்டர் ஜோயல் பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். அதே போல 13ஆம் தேதி திரு சி பொன்னுதுரை பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். சபையின் சார்பாக பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக நாம் யாவரும் இணைந்து கண்களை மூடி அவர்களுக்காக ஒரு சிறப்பு ஜெபம் மேலெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன், இந்த புதிய ஆண்டை கர்த்தரின் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எல்லா விதமான கிருபைகளை தந்து, பாதுகாப்பை தந்து, நல்ல தீர்காயசை தந்து, அவருடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகள் பெற்றோர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எல்லாரும் இணைந்து சபையாராக இணைந்து பிள்ளைகளை இந்த நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், இந்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நிறைவாய் தந்து வழிநடத்தும்படியாக, பாதுகாத்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்களை பெருக செய்வீராக, நன்மைகளை பெருக செய்வீராக, சமாதானம் உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் எங்களோடு இணைந்து புதிய ஆராதனை பகுதி எங்களோடு இணைந்து நீங்கள் ஆராதிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் கண்களை மூடுவோம். நீங்கள் இருந்த இல்லங்களில் இருந்து எங்களோடு இணைந்து ஆராதிக்கும்படியாக நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய வேலைகள், ஊழியங்கள், எல்லா விதமான காரியங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் கூட இந்த 10ஆம் தேதிக்கு வரை ஆண்டவரே எங்களை அற்புதமாக அதிசயமாய் நடத்தின எங்கள் நல்ல பிதாவே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம், உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உண்மை நாங்கள் வணங்குகிறோம். அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருப்பதற்காக நன்றி. உடைய பாதுகாப்பு இருப்பதற்காக நன்றி. எல்லா ஆபத்துகளும் எல்லா விதமான தீங்குக்கும் கொள்ளைகளுக்கும் எங்களை தப்பிவித்து நடத்துகிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம். அப்பா, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆண்டவரே அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அப்பா பிதாவே நன்றி.
பிதாவே நன்றி. பரலோக பிதாவே நன்றி. ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவே நன்றி. இரக்கங்களின் பிதாவே நன்றி அப்பா. நன்றி. உன்னதமான தேவனுடைய குமாரனே நன்றி அப்பா. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை சுமந்தவரே நன்றி. சிலுவையை சுமந்தவரே நன்றி. எல்லாவற்றையும் ஆண்டவரே, பாதாளத்தை வென்றவரே நன்றி. ஆண்டவரே, உயிரோடு எழுந்தவரே நன்றி. ஆண்டவரே, எனக்கு சகாயா இருக்கிறவரே நன்றி. எங்களுக்கு பக்கபலமா இருக்கிறவரே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். நல்ல ஆவியானவரே, உண்மை துதிக்கிறோம். தீர்க்கதரிசன ஆவியானவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. என்னை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சுகமாக இருப்பதற்காக நன்றி. பாதுகாப்பாக இருப்பதற்காக நன்றி. நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நன்றி. நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பதற்காக நன்றி. ஒரு குறைவில்லாமல் ஆண்டவரே, ஆண்டவரே, சுகமாய் நடத்துகிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி 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 ராஜா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாய்மையில் இருந்தே தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாய்மையில் இருந்தே தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே எங்கள் கண்ணீரை துடைத்து கருமத்தை நடத்துகிறீ. ஐயா, கலங்காதே எங்கள் கண்ணீரை துடைத்து கருமத்தை நடத்துகிறீ. நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, கொலையாக சேர்த்து வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கொலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஐயா, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எந்நாளும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எந்நாளும் காப்பவரே. மறவாத
அப்பா. எங்கள் அருமை ரட்சகரே, ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தாய்மையில இருந்த எங்களை, ஆண்டவரே, தள்ளாடி நடந்த எங்களை தயவாக நினைவு கூர்ந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கலங்காரி என்று கண்ணீரை துடித்து கரமற்றி நடத்துகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஈசியை வாழ்வு திருச்சபையார் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து நடத்துகிற கிருபைக்காக நன்றி. ஈசியை பவாய் திருச்சபையும் ஆண்டவர் எல்லா குடும்பங்களையும் பாதுகாத்து நடத்துகிற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்கள் தீர்ந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்துகிறவரே அப்பா, எந்த விளவினங்கள் அணுகாமல் உன்னதமான மறைவில் எங்களை பாதுகாத்து நடத்துகிறவரே நன்றி. ஆண்டவரே, அநேகர் அப்பா லட்சக்கணக்கான அப்பா மறித்து போனார்கள் சுவாமி. அநேகர் இந்த கொள்ளை நோயினாலே மறித்து போனார்கள். உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை எங்கள் மேலே எப்போது நினைவாயிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, பாதுகாத்து நடத்துகிற கிருபைக்காக நன்றி. நன்றி எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. ஆண்டவரே, இரக்கத்திற்காக நன்றி, தயவுக்காக நன்றி. நன்றி 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 அப்பா. கோடான கோடி நன்றிகளை உங்களுக்கு நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரை பராமரிப்பதற்காக நன்றி. ஆண்டவருடைய கரங்களிலே ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். காரியங்களை வாழ்க்கை செய்கிறவரே, நீர் இரக்கம் காட்டவே, மனம் இறங்கவே நன்றி. நன்றி. துதித்து ஆராதித்த ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய கவலைகளை மாற்றுங்க, அவருடைய துக்கங்களை மாற்றுங்க. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. அவருடைய எல்லா விதமான பயங்கள் எல்லாம் இயேசு நாமத்தினாலே மாறட்டும் அப்பா. அவருடைய பலவீனங்கள் மாறட்டும். வேறிலிருந்து சுகம் உண்டாவதாக சுவாமி. ஆண்டவரே, அவருடைய விருப்பங்கள் வேண்டுதலை கர்த்தர் ஆசீர்வதிப்பே. இந்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தினால ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். இரு சபையாரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நன்றி 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 நன்றி. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய அன்பினாலே அப்பா நிரப்புவதற்காக நன்றி. உங்களுடைய வல்லமையினாலே நிரப்புவதற்காக நன்றி. உங்களுடைய அபிஷேகத்தினாலே நிரப்புவதற்காக நன்றி. உங்களுடைய அக்கறையினாலே நிரப்புவதற்காக நன்றி. ஒரு புதிய கருணை தருவதற்காக நன்றி. ஒரு புதிய சுகம் தருவதற்காக நன்றி. புதிய நன்மைகளினாலே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உங்களுடைய கரம் ஒவ்வொருவரை தொடுவதற்காக நன்றி. உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, இந்த நாமத்தினால வேண்டுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு சொந்தமான நாடாக தேசமாக மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, 138 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்துல எல்லாரையும் ரட்சிக்க ஆண்டவரே அப்பா. இந்த வைரஸ்னாலே அப்பா, இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருத்தமாக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்துல 1900க்கு மேலே ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினாலே மறுத்திருக்கிறார்கள் சுவாமி. அவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதலுக்காக சமாதானத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஒவ்வொரு நபருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக வல்லமை ஒவ்வொரு மேலும் எழுதட்டும் அப்பா. தண்ணீரை குடிக்கிற தேவனே, வேதனை அறிந்திருக்கிற தேவனே அப்பா, நீ இரக்கம் காட்டுங்க. இந்திய தேசத்தின் மேல இருக்கிற எல்லா பாவ குறைகளை எல்லாம் மன்னிங்க. அக்கிரமங்களை மன்னிங்க. எல்லா விதமான தீமையான காரியங்களை மன்னிங்க. தேசத்தை ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா, பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சுகம் கொடுக்க ஆண்டவரே வல்லவரே, மாற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. மகாராஷ்டிரா, குஜராத் ஆண்டவரே இந்த பகுதியில் அதிகமாக காணப்படும் சுவாமி. ஆண்டவரே, கர்நாடகா ஆண்டவரே, ஆந்திரா ஆண்டவரே, எல்லா பகுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அதிகமாக ஆண்டவரே உத்தரப்பிரதேசம்
ஆண்டவர் எப்படிப்பட்ட இடங்களிலே அதிகமாக காணப்படும் சுவாமி. அப்பா, எல்லா விதமான கொரோனா வைரஸ் எல்லாம் இயேசு நாமத்தினால் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே நன்றி, சுகம் கொடுக்க போகிறவரே நன்றி, எல்லா மாற்றத்தையும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் மாற்ற போகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவர், எல்லா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எல்லா மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா டாக்டர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எல்லா விதமான மருத்துவ துறையினர்களுக்காக ஜெபிக்கிறோம். நர்சுமார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகாதார ஆண்டவரே துறையினர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். காவல்துறையினருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா துறையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாருக்கும் பாதுகாப்பை தாங்க, அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய காரணம் அவரோடு தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மகாராஷ்டிராவை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா திருச்சபைகளையும் ஆசீர்வதிங்க. அப்பா, எல்லா திருச்சபை மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பேராயர்களை ஆசீர்வதிங்க, பிஷப்மார்களை ஆசீர்வதிங்க, போதகர்களை ஆசீர்வதிங்க, சுவிசேஷர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மிஷனரிகளை ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியர்களையும் ஒப்புக் கொடுக்கிறவராக அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, மாற்றங்களை தரப்போவதற்காக நன்றி. ஆண்டவரே, அற்புதங்களை காண செய்ய கிருபை செய்வதற்காக நன்றி. எல்லா விதமான துதியை காண மறுக்கும் பொருளுக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் வேண்டும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையில கூட இந்த நிகழ்ச்சியின் வழியாக இரு சபையாரை காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் வழியாக இசிஐ பாண்டு திருச்சபையாருக்கும் இசிஐ பவாய் திருச்சபையாருக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எல்லா குடும்பங்களும் ஜெபத்திலே அதிகமாக ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டுடைய கிருபைக்காக, ஆண்டுடைய பாதுகாப்புக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அநேக மருத்துவமனையிலே எல்லாரும் அந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவர்களை பார்க்கும்போது, வீடியோவை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறதை நான் பார்க்க முடியும். ஒரு வீடியோவை பார்க்கும்போது சைன் ஹாஸ்பிட்டலில் மருத்துவர்களோடு பாதிக்கப்பட்டவர்களும் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த எல்லா நாடுகளிலும், எல்லா மாநிலங்களிலும், எல்லா தேசங்களிலும் இந்த கொள்ளை நோயினாலே மறித்து குடும்பமே அநேக குடும்பங்கள் கதறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த கொள்ளை நோயினாலே அந்த மரணத்தை குறித்து பயம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நாம் எல்லாரும் நம்முடைய குடும்பங்கள் சுகமாக இருப்பதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் பாதுகாப்பாக இருப்பதற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். காரணம், உங்களுடைய ஒவ்வொரு ஜெபமும், உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லாம், நம்முடைய இந்திய தேசத்துக்காக, அயல் நாடுகளுக்காக, எல்லா நாடுகளுக்காக நீங்கள் பாரத்தோடு செபியுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரமாவது தேசத்திற்காக, தேசத்தின் மக்களுக்காக, நடந்து போகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக, இசை பாண்டு திருச்சபையார் எல்லா குடும்பங்களுக்காகவும் பாரத்தோடு ஜெபியுங்கள். அதே போல இசிஐ பவாய் திருச்சபையாரும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, போதகருக்காக, திருச்சபையின் மக்களுக்காக, எல்லாருக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். சங்கீதம் 121 சங்கீதத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் என்பதை விசுவாசிக்கிறேன்.
ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த செய்தியை கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தி எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருக்கும் ஆண்டவரே, இந்த செய்தி வழியாக உங்களுடைய பாதுகாப்பை தரும்படியாக, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் வேண்டும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 121வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட ஊரடங்கு தேசம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் இந்த ஊரடங்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலே கூட இந்த ஊரடங்கு அரசாங்கத்தினுடைய உத்தரவின்படி நாம் அநேக இல்லங்களிலே நாம் குடியிருக்கிறோம். வெளியே போக முடியாத சூழ்நிலை, வேலை இல்லாத சூழ்நிலை, எங்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு நன்மை வரும், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி ஒத்தாசை வரும் என்பதாக சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. பர்வதங்கள் என்பது பாறைகள் அல்ல, பர்வதங்கள் அல்ல. என் தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு நன்மை வரும் என்பதாக, நான் ஆண்டவரிடத்திலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே எனக்கு ஒத்தாசை வரும் என்பதாக அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாரும் கணவர் மனைவி குடும்பத்தில் இருக்கிறார்கள். கணவர் மனைவிக்கு ஒத்தாசையா இருப்பார்கள், மனைவி கணவருக்கு ஒத்தாசையா இருப்பார்கள். அதே போல எல்லாருக்கும் அநேக ஒத்தாசை வேண்டும், அநேக உதவி வேண்டும். ஆனாலும் காட்டிலும் நம்முடைய ஆண்டவர், சங்கீதக்காரன் தாவீது, அவனுக்கு அநேக ஆட்கள் இருந்தாலும், அநேக பணபலம், ஆள்பலம், எல்லா பலமும் இருந்தாலும் அவன் சொல்லுகிற ஒரு காரியம், பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் கிடைக்கும், எனக்கு உதவி கிடைக்கும், எனக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக, நான் அவரையே நான் நோக்கி பார்ப்பேன் என்பதாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் வாசிக்கும் போது, குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விழுதா என்பது மெய் என்பதும், இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே இருப்பது என்பது மெய்யே என்பதாக பார்த்து, குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விழுதா. பிரியமானவர்களே, மலைகள் குன்றுகளை நோக்கி பார்ப்பதல்ல, எனக்கு உதவி செய்கிற கர்த்தரை நோக்கி நான் பார்க்கிறேன் என்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் மலைகளையோ குன்றுகளையோ அதே போல பர்வதங்களையோ நாம் சார்ந்தில்லாதபடி, நமக்கு உதவி செய்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அவருடைய உதவி, அவருடைய ஒத்தாசை நமக்கு எப்போதும் இருக்கிறது. அவருடைய உதவி, நன்மை, அவருடைய சகாயம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதினாலே இன்னைக்கு அநேக இடங்களிலே லட்சக்கணக்கான மறுத்திருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலே அதிகமாக மறுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல அமெரிக்காவிலே, அதே போல இத்தாலியிலே, அநேக விதமான நாடுகளிலே 70,000 50,000 அதிகமான மக்கள் மறுத்து குடும்ப வேதனையோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவருடைய ஒத்தாசை, அவருடைய நன்மை, அவருடைய சகாயம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதனாலே நாம் குடும்பமாக உயிரோடு இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க முடியும். கோயம்புத்தூர் பக்கத்தில் கோயம்புத்தூர் மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்ட போது அவர்களை தனிமைப்படுத்தினார்கள் என்பதாக ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். சென்னை பகுதியிலே ஒரு மண்டபத்தில் அவர்களை தனிமைப்படுத்தினார்கள். அதில்
100-150 மேலே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு யாருக்கும் விசாரிப்பதும் இல்லை, யாருமே அவர்களுக்கு உதவி செய்வதில்லை என்பதாக அவருடைய வீடியோ வழியாக, அந்த நிகழ்ச்சியின் வழியாக அவர்கள் புலம்பி சொன்னார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழலில் கூட தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அனைவருடைய வாழ்க்கையில கணவர் வேற எங்கே இருப்பார்கள், மனைவி பிள்ளைகள் இந்த தனிமைப்படுத்துகிற காரியத்திலே குடும்பமாக ஒரே இடத்துல இல்லாதபடி அப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது ரொம்பவும் வேதனையானது. ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்து, ஒவ்வொரு நாளும் நமக்கு சகாயம் செய்து, சங்கீதக்காரன் தாவீது பெரிய ராஜாவா இருந்தாலும், அவனுக்கு எல்லாமே இருந்தாலும், அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் கிடைக்கும், என்னுடைய ஆண் பலமோ பணபலமோ என்னுடைய ஆளுகை பலமோ அல்ல, எனக்கு உதவி செய்கிறவர் தேவன் என்பதை அவன் முழுமையாக நம்புகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் சங்கீதம் 46:1 வாசிக்கும் போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகுணமான துணையமானவராக இருக்கிறார். எல்லா காலத்திலும் ஆபத்து காலத்திலே அவர் நமக்கு துணையமா இருக்கிறார், அவர் நமக்கு சகாயராக இருக்கிறார், அவர் நமக்கு சகாயராக உதவியாளராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல உபாகமம் 33:2 வாசிக்கிறோம், இஸ்ரவேலுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை, அவரே உனக்கு சகாயம். இஸ்ரவேல் தேவனை போல ஒருவரும் இல்லை, அவரே உனக்கு சகாயராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 33:29 வாசிக்கிறோம், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்பதாக. இஸ்ரவேலே, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்பதாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் கூட யார் எனக்கு நன்மை செய்வார்கள், யார் எனக்கு ஒத்தாசை செய்வார்கள், யார் எனக்கு சகாயம் செய்வார்கள்? எல்லாரும் தாய் தகப்பனாரை கூட மறக்கப்படலாம், நண்பர்களாலே மறக்கப்படலாம். ஆனால் வசனம் சொல்கிறது, எனக்கு ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் தேவன் எனக்கு உதவி செய்கிறார், ஒத்தாசை செய்கிறார் என்பதை அவன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் சங்கீதம் 22:11 வாசிக்கும் போது, என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயம் இல்லை என்பதாக தாவீது அங்கே கொடுத்திருக்கிறார். என்னை விட்டு தூரமாகாதையும் ஆண்டவரே, ஆபத்து கிட்டி இருக்கிறது, எனக்கு சகாயம் இல்லை என்று சொல்லும் போது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 10:14 வாசிக்கிறோம், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயம், நீரே எல்லாருக்கும் சகாயம் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு காரியம், அவர் எப்போதும் ஒத்தாசை செய்கிறவர், எப்போதும் அவர் சகாயனாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சகாயம், அந்த உதவி, அந்த நன்மை ஒரு நாளும் மாறாத சகாயமாக, மாறாத ஒத்தாசையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் 4 வசனத்தை வாசிக்கிறோம், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்பதாக பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய காலை தள்ளாட விட்டார், நம்மை காக்கிறவர் உறங்கார் என்பதாக. அவர் காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. வயதான போது பலவீனம் இல்லாமல் தள்ளாடி போவதை நாம் பார்க்கிறோம். அநேக வேளையிலே நம்மை அறியாமலே தள்ளாடி விழுந்து போவதை நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்கிறது, அவர் என்னுடைய காலை தள்ளாட விடுவதில்லை, என்னை காக்கிறவர் உறங்காத தேவனாய் இருக்கிறார், நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பரலோகத்திலே வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி சங்கீதம் 123:1 வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திலே என் கண்களை. இன்னைக்கு அநேகர் நம்முடைய கண்களை நாம் மற்ற இடத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களை பார்க்கிறோம், நமக்கு அறிந்தவர்களை பார்க்கிறோம். நம்ம சங்கீதக்காரன் ஆண்டவரை மாத்திரம், என்னுடைய கண்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை மாத்திரம் நம்முடைய கண்கள் ஏறெடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஒத்தாசை நமக்கு எப்போதும் இருக்கும். அந்த ஒத்தாசை மாறாத ஒத்தாசையா இருக்கிறது. அவர் எப்போதும் உதவி செய்கிறவர், அவர் எப்போதும் சகாயம் செய்கிறவர்,
அவர் எப்போது நமக்கு நன்மை செய்கிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் 123வது சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது என்பதாக சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறதை பார்த்து, எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், எங்களுக்கு நன்மை செய்யும் வரைக்கும், எங்களுக்கு தயவு செய்யும் வரைக்கும் நாங்கள் அவரையே நோக்கி இருக்கிறது, என்னுடைய கண்கள் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறது என்பதாக அங்கே சொல்லுகிறதை நான் பார்த்தேன். ஏன் என்று சொன்னால் அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன், அவர் நமக்கு சகாயம் செய்கிற தேவன், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் சகாயராக இருக்கிறார். இந்த ஊரடங்கு அரசாங்க உத்தரவின்படி நாம் வீட்டிலே இல்லங்களிலே முடங்கி இருக்கிறோம். யார் எனக்கு உதவி செய்வார், யார் எனக்கு நன்மை செய்வார், யார் எனக்கு சகாயம் செய்வார் என்பதை நாம் எல்லாரிடத்திலும் எதிர்பார்த்திருப்போம். ஆனாலும் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறவர். அவருடைய ஒத்தாசை ஒரு நாளும் மாறாது, அவருடைய உதவி ஒரு நாளும் மாறாத உதவியா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அவர் உன்னுடைய காலை தள்ளாட விடுவதில்லை, அவர் உன்னை காக்கிறவர் என்பதாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நாம் வாசிக்கொண்டே போகும்போது 5 ஆண்டை வாசிக்கும் போது கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார், பகலிலும் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். இந்த கொள்ளை நோய்களினாலே, இந்த கொரோனா வைரஸினாலே, இந்த எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும், எப்படிப்பட்ட வைரஸா இருந்தாலும் கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை எல்லா தீங்குக்கும், எல்லா விதமான கொள்ளை நோய்க்கும் அவர் விலகி காத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஒவ்வொரு திருச்சபையின் மக்களையும், நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் எல்லா கொள்ளை நோய்க்கும், எல்லா தீங்குக்கும் நம்ம விலக்கி காத்து கொண்டிருக்கிறார். பெரிய பெரிய அநேகர் அந்த கொள்ளை நோயினாலே அநேகர் மறித்து போகிறதை நான் பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த கொள்ளை நோயினாலே எல்லா வருகிற தீங்கு, நோயினால் மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா விதமான தீங்குகள், எல்லா விதமான தீங்கான காரியத்திற்கு நம்மை விலக்கி காக்கிறார், நம்முடைய குடும்பத்தை காக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை காக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். இந்த கொள்ளை நோயினாலே அநேகர் மகிழ்ந்து போவதை நாம் பார்த்து அநேகர் அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கு. என்னுடைய சகோதரிமார்கள் போல் செய்தார்கள், எங்களுடைய கிராமங்களிலே வந்திருக்குது என்பதை சொல்லி ரொம்ப பயந்து எங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய சகோதரி, என்னுடைய அக்கா, என்னுடைய சின்ன சகோதரி போன் பண்ணி சொன்னார்கள், எங்களுடைய கிராமங்களுக்கும் 2-3-4 பேருக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி பயந்து போன் செய்தார்கள். மாணவர்களே, இந்த வசனம் சொல்கிறது, இந்த வசனம் நான் கர்த்தர் உன்னை இந்த கொள்ளை நோய்க்கும் எல்லா தீங்குக்கும் அவர் காக்கிறவர். அவர் உறங்குகிற தேவன் அல்ல, அவர் தூங்குகிற தேவன் அல்ல, நம்முடைய காலை அவர் தள்ளாட விடுவதில்லை. பிரியமானவர்களே, உண்மையாகவே நம்ம எல்லா தீங்குக்கும் விலகி காத்திருக்கிறார் என்பதை நாம் இருதயத்தின் ஆழத்தில் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி அவர் காப்பார். அவர் உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி, நீ தீமையிலே, கொள்ளை நோயிலே, எந்த விதமான காரியத்திலே சிக்கிக் கொள்ளாதபடி ஒவ்வொரு நாளும் நம்மை தப்புவிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சங்கீதம் 37:27-24 வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். ஆண்டவர் நாம் விழுந்து போகிற சூழ்நிலையில் கூட, தள்ளுண்டு போகிற சூழ்நிலையில் கூட கர்த்தர் தமது கையினாலே அவர் நம்மை தாங்குகிறார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உதவி செய்கிறவர், நன்மை செய்கிறவர், அவர் நம்மை தீங்குக்கு விலகி காக்கிறவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் சங்கீதம் 27:5 வாசிக்கிறோம், தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய குடாரத்திலே மறைத்து, என்னை தம்முடைய குடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேலே உயர்த்துவார். தீங்கு நாளிலே எல்லா விதமான கொள்ளை நோயினாலே
நமக்கு வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளினாலே, நமக்கு வருகிற எல்லா விதமான போராட்டத்தினாலே, நமக்கு வருகிற எல்லா விதமான ஆபத்திலிருந்து நம்முடைய கூடாரத்திலே மறைத்து, நம்முடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து நம்மை பாதுகாக்கிறார். அதனாலதான் எரேமியா 17:17 வாசிக்கிறோம். தீங்கு நாளிலே நீரே என் அடைக்கலம் என்பதாக நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 91 வாசிக்கும் போது 1-7 நம்ம வாசிக்கும் போது, அவர் மறைவிலே இருக்கிறவன், உன்னதமான மறைவிலே இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நீரை தங்குவான், அவரே அடைக்கலம், அவரே கோட்டை என்பதாக எல்லா விதமான வேடனுடைய கண்ணிக்கும் பாயாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்பிவிக்கிறார் என்பதை, இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்பதாக நாம் இடத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு சகாயம் செய்கிறவரை ஒவ்வொரு நாளும் குடும்பமாக நம்முடைய கண்களை நாம் ஏறெடுத்து பார்ப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் அவரே நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, என் தேசத்தை விடுவீங்க, என் தேசத்தின் மக்களை ஆண்டவரை ரட்சிங்க என்று சொல்லி நாம் ஆண்டவரே நோக்கி பார்ப்போம். அவருடைய உதவி, அவருடைய சகாயம் எப்போது நமக்கு இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய ஒத்தாசை, அவருடைய சகாயம் ஒரு நாளும் மாறாதது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலகி காக்கிறவர், அவர் எல்லா விதமான கொள்ளை நோய்க்கும் விலகி காக்கிறவர். தீங்கு நாளிலே நீரே என் அடைக்கலம். தீங்கு நாளிலே அவர் தம்முடைய கூடாரத்தை நம்மை மறைத்து வைத்து நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சொந்த பந்தங்களை எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்பதை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவரே, சகாயம் செய்கிறவரே, அப்பா, இந்த தீங்கு நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் ஆண்டவரே ஆபத்தான ஆண்டவரே நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, மிகவும் அநேக கொள்ளை நோய்களினாலே ஆண்டவரே நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட தீங்கு உன்னை அணுகாதபடி எங்களை விலகி காக்கிறவரே, நீரே எங்கள் அடைக்கலமானவராய் இருக்கிறவரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின் வழியாக ஆண்டவரே, அந்த கொள்ளை நோயிலிருந்து எல்லாரையும் தப்புவிக்கிறவரே நன்றி. அப்பா, இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே சகாயம் செய்கிறவரே, நன்மை செய்கிறவரே, உதவி செய்கிறவரே நன்றி. இவரை கால்களை தள்ளாட விடாதபடி ஆண்டவரே எங்கள் மேலே ஆண்டவரே எப்போதும் கரிசனை உள்ளவரே, எப்போதும் உறங்காதவரே, தூங்காதவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் போகிற காரியங்கள், வருகிற காரியங்கள் என்றென்றைக்கும் காக்கிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வசனத்தின் வழியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கண்டு அப்பா நாங்கள் பயப்படாதபடி எங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆண்டவரே மகிமையின் தேவன், ஆபிரகாமுக்கு தரிசனமானது போல அப்பா நீர் மகிமையான தேவன், நீர் சர்வ வல்லமையுள்ளவர். உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி, உங்களுடைய ஒத்தாசைக்காக நன்றி, உங்களுடைய ஆண்டவரே சகாயத்திற்காக நன்றி. அப்பா நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, எல்லா நாச மோசம் ஆபத்துகளிலே கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே நீர் எனக்கு துணையமா இருக்கிறீரே, பாதுகாவலரா இருக்கிறீரே, அதற்காக நன்றி 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 நன்றி. எங்களை ஆசீர்வதித்த தேவன், எங்களுடைய மக்களை ஆசீர்வதிங்க அப்பா, எங்களுடைய நண்பர்களை ஆசீர்வதிங்க, என்னுடைய தேசங்களை ஆசீர்வதிங்க, எங்களுக்கு அறிந்து அறியாமல் இருக்கிற எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. நீர் மனம் இறங்குங்க சுவாமி, மனம் இறங்குங்க அப்பா. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி மீட்டெடுத்தவரே, பாதுகாத்து வருகிறவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உங்களுடைய உதவி சகாயம் எங்களுக்கு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் முழுவதைத்தோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாக்கும் அற்புதமாக நடத்த போவதற்காக நன்றி. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் வழியாக எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காத்து
எல்லா காரியத்திலும் உங்களுக்கு நன்மை செய்ய ஒத்தாசை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பாடல் நம்பர் 310வது பாடலை நாம் பாடுவோம். எங்களோடு இணைந்து யாவரும் சேர்ந்து பாடும்படியாக பாடல் நம்பர் 310வது பாடல். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளட்டும் கிருபை கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கர்த்தரின் கிருபை கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கர்த்தரின் கிருபை யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் யோர்தானை கடந்து வந்தோம்
மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கும் உள்ளம் மகிழும் கர்த்தரை வந்திடுவார். காத்து தவிக்கும் உள்ளம் மகிழும் கர்த்தரை வந்திடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரை மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கர்த்தரை நோம் கிருபை. கர்த்தரை மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கர்த்தரை நோம் கிருபை. உம்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். உம்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். தூயத்துள்ள தேவ சபையாய் தீவிரம் செய்திடுவோம். தூயத்துள்ள தேவ சபையாய் தீவிரம் செய்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கர்த்தரை நோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கர்த்தரை நோம் கிருபை. ஜெபம் செய்வோம். யாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்கிறவரே, சகாயம் செய்கிறவரே, எல்லா கொள்ளைகளுக்கும் எல்லா தீங்குக்கும் எங்களை மீட்டு எடுக்கிறவரே, தப்புவிக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட ஈசியை பாண்டு திருச்சபைக்காக நாங்கள் சுபிக்கிறோம். பெரியவர்களுக்காக, தாய்மார்களுக்காக, ஐயமார்களுக்காக, வாலிபர்களுக்காக, வாலிப சகோதரிகளுக்காக, சிறு குழந்தைகளுக்காக, எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையின் மூப்பர்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வெளிநாட்டு வேலை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் கருவணமாக இருக்கிறார்களோ அவருக்கு நல்ல சுகமும் நல்ல ஆரோக்கியமும் கர்த்தர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை வழியாக எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஆண்டவரே, ஈசியை பவாய் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா வாலிப சகோதர சகோதரிகளுக்காக, பெரியவர்களுக்காக, தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இது திருச்சபையாரை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக இருப்பதற்காக நன்றி. நல்ல சுகபலனோடு வாழ்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளில் கூட அப்பா இந்த ஆராதனைக்கு உதவியாக இருக்கிறவருக்காக ஜெபிக்கிறோம். ராகலையக்காக, குடும்பத்திற்காக, ஆண்டவரே, குடும்பத்தில் ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. அதே போல கேட்பதற்காக, ஒரு குடும்பத்திற்காக, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஜெகதீஸ்வரருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோர்களுக்காக, ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக உதவியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, மறுபடியும் இரு திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் மாற, ஆண்டவரே, எல்லா விதமான காலத்திலும் உடைய கிருபை, உடைய உதவி, நன்மை அவங்களுக்கு அனுப்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகள் எல்லாம் சந்திப்பீராங்க. கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் மாற அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முழு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா, ஆண்டவரே, எல்லாருக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த ஆராதனை தொடங்கும்போது முடிவரைக்கும் உடைய கிருபை பிரசனம், ஆண்டவரே, ஆவியானுடைய வழிநடத்து இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையாக இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். அப்பா, ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா விதமான புதிய கன மகிமை பொருட்களை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, சமாதானத்தோடு இருப்பீர்களாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.